ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து வெட்டிங் vlogலாம் இல்லை, ஆனால் வெட்டிங் vlog தான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓப்பனிங்கே கொஞ்சம் அபாண்டமா இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு நாங்கள் வெட்டிங் ஷூட் பண்ண போல, வெட்டிங் அட்டன் பண்ண போகிறோம். யாருக்குன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து வெட்டிங் இங்கே இல்லை, சென்னையில் இல்லை, சேலத்தில். ஸோ சேலத்தில் வெட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அந்த வெட்டிங் எல்லாமே vlog-ஆ காட்டுறேன். ஸோ vlog-ல வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த vlog பிடிச்சிருந்தா எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்ட்ரோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எப்பவும் போல் வந்து வெல்கம் டு கேமராமேன் கார்த்திஸ் vlog. மேப் போடுங்க. வேணாம், மேப் போட்டா உங்களுக்கு அசிங்கம். கரெக்டா ஏறி சேலம் வரையுமே நான் மேப் படம் போவேன். அதான் அவங்க சேலம் வீட்டுக்கு கூட மேப் படம் போயிடுவேன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. 1 hour later. நான் பெரம்பூர் ஃப்ளைஓவரே ரெண்டு சுற்றி Flashback. மேப் போடுங்க. வேணாம், சேலம் வரையுமே நான் மேப் படம் போவேன். சேலம் வரையுமே நான் மேப் படம் போவேன். தோத்துக்கிட்டே இருக்கேடா. முன்னாடி பாருங்கள் ரோல்ஸ் ராய்ஸ். அந்த ரோல்ஸ் ரைஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ரோல்ஸ் ரைஸில் இது இருக்குது. என்னது சொல்லுங்கள் ரிக்ஷா? என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். அந்த ரோல்ஸ் ரைஸ்குள்ளே இது இருக்குது, இவங்க இருக்காங்க. சரியா தெரியல, இந்த ரோல்ஸ் ரைஸ்குள்ளே செலிபிரிட்டி இருக்காங்க. அதான் அது எதுக்கு போன் வச்சு? ஆமாம், செலிபிரிட்டி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. செலிபிரிட்டி புரியல டியூப்லைட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஹோட்டல் பேர் வந்து மன்னா மெஸ். லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது நான் வந்து ஃபேமிலியாக வந்திருந்தேன். அப்போ வந்து சாப்பிட்டேன். இந்த ஹோட்டல் சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அகெயின் இதே ஹோட்டலுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்கேயும் நிறுத்தாமல் சென்னையிலேருந்து ஸ்ட்ரிக்டாக இங்கே வந்து தான் நிறுத்துகிறேன். அந்த ஹோட்டல் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுட சுட வெஜ் மீல்ஸ். ஐயோ கீ ஊத்திட்டேன். நான் ஆர்டர் பண்ணது சிக்கன் பிரியாணி, வஞ்சரம் ஃப்ரை, என் பொண்டாட்டி வெஜ்ஜு, அதெல்லாம் காமிக்க முடியாது. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். சார் உங்களுக்கு பண்ணோட ரெடி ஆகுது சார். சரி. ஆயிரம் வாட்டி வந்துருவோம். விடாமுயற்சி விஸ்வரூபம். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. இந்த விடாமுயற்சிக்காக நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து அச்சரப்பாக்கத்தில் வந்து மன்னா மெஸ்ஸில் சாப்பிட்லான்னு முன்னாடியே எனக்கு ஒரு பிளான் இருந்தது. ஏன்னா முன்னாடியே நாங்கள் அங்கே சாப்பிட்ருக்கோம். சரி, அந்த ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்லாம், ஃபுட்டு நல்லா இருந்தது, ப்ரீமியமாக இருக்கும், ஆம்பியன்ஸு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரி போய் சாப்பிட்டுட்டு நிறைய கண்டென்ட் கொடுத்தேன். ஆனால் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. சார்ஜ் இல்லாமல் வந்து டிவைஸ் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் போடலான்னு பார்த்தா காரில் சார்ஜ் போட்டால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு சார்ஜ் ஏறுறதுக்கு. இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு சரி என்ன நடந்ததுன்னு ஷார்ட்டாக சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெக்கார்ட் போட்டிருக்கோம். என் பொண்டாட்டி கேமரா ஆஃபில் இருந்தால் ஃபுல் கண்டென்ட்டு தான். ஆனால் மேடம் வந்து அது கேமரா ஆனில் இருக்கும்போது பேசவே மாட்டான் சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன விஷயம்? ஃபுட்டு எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் விஷயம். அப்புறம் வேறு ஏதாவது அரிய பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்டால் நல்லா இருந்தது. வேறு எதுவும் இல்லை. பிரியாணி சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறா? நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதான். ஒரு வார்த்தை ஒரு கோடி. ஒரு வார்த்தை ஒரு கோடியில்
வந்து நாங்கள் வந்து ரைமிங் வந்து டைமிங்கில் சொல்ல போகிறோம். ஷோ நம்ம 2 பேரும் சாப்பிட்டது சோறு, இப்போ நான் ஓட்டுறேன் காரு. எப்படி? பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. நான் வளர்க்குனது பல்லு, உங்க வாயில சரியான ஸ்மெல்லு. உன் வாயில சரியான ஸ்மெல்லு, வாயிலேருந்து ஊற்றுது பாரு ஜொல்லு. சரி நீங்க இதை முடிச்சிடுங்க. தெரியல. இல்ல நான் டெக்ஸ்ட் கண்டினியூ அவுட்டு ஒத்துக்கோ. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல யூ சே தட் யூ சே. நான் points you are leading. இல்ல நான் சொல்லி தரது அப்படியே சொல்லுங்க. சரியா? விஜய் நடிச்ச படம் வில்லு, விக்ரம் நடிச்ச படம் தில்லு அப்படி சொல்லுங்க. நான் அவுட்டுன்னு சொல்லிடுறேன். இல்ல சொல்லுங்க. முடிச்சு அப்படிதான் முடியுது. சொல்லுங்க. என்னது? விஜய் நடிச்ச படம் வில்லு, விஜய் நடிச்ச படம் வில்லு, விக்ரம் நடிச்ச படம் தில்லு. சரியா? சொல்லுங்க. விஜய் படம் நடிச்சது வில்லு, நானா மக்களே ரெடி ஆயாச்சு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என் பொண்டாட்டி ரெடி ஆகிட்டா எல்லோரும் ரெடி ஆகிடுவாங்க. ஒரே நாய்ஸாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நாய்ஸ் இருக்க தான் செய்யும். ஐஎஸ்ஓ ஃபுல்லாக ஏற்றிட்டேன், இருட்டாக இருக்குது இந்த இடம். ரிஷு கூட எங்கே இருக்குது வண்டி? ஸோ அங்கே இருக்குது. ஸோ அரவிந்த் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மெஹந்தி போட்டுட்ருக்காங்களாம். ஸோ இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ அங்கே போய்ட்டு கொஞ்சம் நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு இங்கே வந்துடுவோம். நாளைக்கு ஆக்சுவலாக ரூம் மாற்றுறாங்களாம். ஸோ என்ன ரூமுங்கிறது வந்து பாருங்க, பார்த்துட்டே இருங்க. குட் மார்னிங். இன்னைக்கு டே 2 சேலம் vlogல வந்து நீங்கள் பார்க்குறது வந்து அரவிந்தோட என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும், மொதல் ஈவெண்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10:20 ஆகுது. 10 o'clock ஆக்சுவலாக மண்டபத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. 10:30 போல் வந்து என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டும்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு என்ன நடக்குது, என்கேஜ்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு vlogல வந்து காமிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் vlog வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? பாவீங்களா? அரவிந்த்னு போட்டீங்களா? நாங்களே மேரேஜுக்கு நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோடு அழைச்சிக்கிட்டு மண்டபத்துக்குள்ளே வரோம். மற்ற எல்லாம் உறவினர்களெல்லாம் இப்போது வந்து கொண்டே இருக்கிறார்கள். சம்மந்தி வீடு, பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் இருவரும் சேர்ந்து இப்போ வந்து கொண்டு இருக்கிறார்கள் மண்டபத்திற்கு. நாங்கள் அதுக்கு முன்பாக பெண் மாப்பிள்ளையின் உருவ சிலையை நாங்கள் எடுத்துக்கொண்டு மண்டபத்திற்கு உள்ளே அழைத்து செல்கிறோம். வாங்க வாங்க. எல்லாரும் என்கேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. யார் என்ன சாரி கட்டிட்டீங்கன்னு பார்த்துருக்கேன்.
என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ சொன்ன மாதிரியே ரூமை மாற்றி கொடுத்துட்டாங்க. இங்கே ஹோட்டல் வின்ஸ்டர் கேஸ்டில் வந்து ரூம் போட்டிருக்காங்க. வாங்க இந்த ரூம் எப்படி இருக்குன்றதையும் வந்து விளாகில் காட்டுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வின்சர் காஸ்டலுக்கு வந்துட்டோம். வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெஸ் அங்கே சூட் கேஸில் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா கசங்கிருச்சு பங்காரா சூட்ஸ்லாம். ஸோ காலையிலே போயிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன் அந்த கடைக்கு. காலையில் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது 9 மணிக்கு ஓப்பனிங்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஃபோன் பண்ண எடுக்கல. சரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக போய் பேசுகிறேன். ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு 12 மணிக்கு மேலே அவங்களே கூப்பிட்டாங்க. என்னங்க சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி ஓகே இந்த மாதிரி அயனிங் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். 3 o'clock மேலே வாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. மணி 3:40 ஆகுது. சரி போயிட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோன்னா இன்றைக்கி ஈவினிங் ஈவெண்ட்டுக்கும் நாளைக்கு மார்னிங் வெட்டிங்க்கும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டிப்பேன். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ ரெஸ்டிங் டைம் இல்லைன்னா கூட பரவாயில்ல போயிட்டு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டேன். காரை பார்க்கும் பண்ணிட்டேன். ஸோ நான் மட்டும் போயிட்டு மேலே கொடுத்துட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே கேமரா எடுத்துகிட்டு போனோன்னா தனியாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கேமரா இங்கே இருக்கட்டும், நான் மேலே போய் கொடுத்துட்டு வரேன். Later that same evening. ஹலோ ஹாய் வணக்கம். நேற்று வந்து வீட்டில் மெஹந்தி ஈவெண்ட் நடந்தது. காலையில் என்கேஜ்மெண்ட், இப்போ ரிசப்ஷன். நானும் ரெடி ஆகிட்டேன், என் அருமை பொண்டாட்டியும் ரெடி ஆகிட்டா. அக்ஷு ஹாய் சொல்லுங்கள். நாங்கள் 2 பேரும் பக்காவாக ரெடி ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான். ரிசப்ஷன் போயிட்டு ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு திரும்ப ரூமுக்கு வந்துடும். 1 hour later. ரிசப்ஷன் வந்து சேர்ந்துட்டோம். வெளியே பாட்டு கேட்குது, உள்ளேயும் பாட்டு கேட்குது, நான் பேசுறது எதுவும் கேட்காது. Thank you. Congratulations, Mama. Congratulations. Finally. Photo direction. Mama, right at the other. I hope it goes inside. Correct, Arka? Loose, Arka? Sorry. Correct, sorry. Selfie. Ashok. குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி மண்டே மார்னிங். இன்றைக்கி தான் வெட்டிங் டே. எனக்கு இல்லை, அரவிந்துக்கு. ஸோ என்ன ஒரு ஏழான சிரிப்பு. ஸோ இன்றைக்கி தான் வெட்டிங் டே. வெட்டிங் முடிச்சுட்டு வெட்டிங்கில் என்னெல்லாம் நடக்குதுன்றது வந்து vlogல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெட்டிங் முடிச்சுட்டு அதோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதான் இன்னையோட எங்களுக்கு வந்து சேலம் ட்ரிப் வந்து முடிஞ்சுது. வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஆஃபீஸ் வேலையை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். இதுதான் மொக்க. இன்னைக்கு காலைல ஒரு வேலையை பார்த்து விட்டு நம்மளும் சொல்கிறா பொண்டாட்டி என்னன்றதுல நான் தாண்டி புருஷனுக்கு ஒரு இது. நான் நோண்டுனா தெரியும்ல, அதுவா இருந்துச்சு. ஆஹா.
போதுமா புரியுமா யாராவது புரியுமா மாப்பிள்ள 2 hours later. Hello friends, தூக்கம் வருது friends, எனக்கு தூக்கம் வருது. நல்லபடியாக வெட்டிங் முடிஞ்சுது. ஸோ நாங்கள் நடுவில் என்னென்னமோ பிளான் பண்ணோம். இப்போ எந்த பிளானும் இல்லாமல் வீட்டை பார்த்து போயிட்டுருக்கோம். சென்னைக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த விளாக் வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அட என்னமோ பண்ணுங்கள். போங்க எங்கேயா போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? வண்டி ஓட்ட முழு தூக்கம் வந்துச்சுன்னா ஒன்று தூங்கிடணும். ஏன்னா காஃபி ஈஃபி பிடிச்சிட்டு திரும்ப ட்ராவல் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு தூங்கிட்டு தான் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் தூங்கிட்டு விட்டுருந்தா ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபி வெடிக்கிற இடத்துல நிறுத்தி ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டேன். பொண்டாட்டி காஃபி வாங்கி கொடுத்துரு, அப்புறம் அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ண திரும்ப விஷயம். நீங்களாவது பேசினா ஒரு விஷயம் என்கிட்ட. நீங்க தானே சொன்னீங்க ரொம்ப தூக்கம் வருது. தூக்கம் வந்தா தூங்கிடணும்னு. தூக்கம் வந்தால் தூங்கிடணும்ல, ஏன் மடியில் போச்சு இல்லை இங்கே வரமான்னு தெரியாது. அதான் சொல்றேன், நிப்பாட்டிங்க பின்னாடி போயிடுறேன். சீட்டு காலியா இருக்கு, நல்லா கண்ணு மூடி தூங்கிட்டு வரேன். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன்? டீ குடிக்கணும்னு அர்த்தம். டீ இல்லை, ஆக்சுவலாக ஐ ஒன்ட் ட்ரிங்க் டீ, காஃபி. அதுவும் உங்களோட காஃபி அதை கூட அப்போவுமே குடிக்க மாட்டேன். அது இப்போ ட்ராவலிங் சமயத்தில் வந்து தூக்கம் வர மாதிரி கிட்ட. ஸோ காஃபி குடிச்சிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு காஃபி குடிச்சுன்னா கொஞ்சம் கரெக்ட் ஆகிடும். எப்படி குடிக்கணும்? ஆட்டாவும் கோவிலுக்கு கட்டிக்கல. எனக்கு பயம் எடுக்குது. சரி சரி இருங்க டீ ஷாப் பார்க்குறேன். அதெல்லாம் பண்ண அப்படி எனர்ஜி ஆனாதான் தூக்கம் போவோம். பயமா இருக்கு. கீப் யுவர் மவுத் ஷட். ஆமா, எங்க மம்மி அங்க இடி முழங்குது, கருப்பசாமி அங்க கலசாமினது. இது உங்க அம்மா கூட இந்த vlog பாப்பாங்க. ஐயோ கிறிஸ்டியன் பையனுக்கு என்ன ஆச்சு? வந்துட்டேன் டீ கடைக்கு. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எல்லாம் குதூகலம் தான். 20 minutes later. ஸோ நாங்கள் உட்காந்து டீ காஃபி டீ காஃபியா அப்புறம் பக்கோடாஸ் இதெல்லாமே இந்த கடையிலேருந்து வாங்கினோம். ஸோ இந்த சைடு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வாஸ் வெரி நைஸ். இது இல்லாமல் வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீட்டாக இருந்தது. வாஷ்ரூமில் அங்கே வேறு மாதிரி இருக்கும், உண்மையாகவே நீட்டாக இருந்தது. போலாமா? மை காட், என்ன வாங்கிட்டு வந்தீங்க? பக்கோடா. பக்கோடாவா? டாக்டரே வெயிட் கம்மி பண்ண சொன்னாங்க. இது சாப்பிட்டா கேமரா ஆன் பண்ணி ஆக்டிங் ஸ்டார்ட் பண்றோம். சீரியஸ்லி இது சாப்பிட்டா தொப்பை வளராம நீ மட்டும் சாப்பிடாம என்ன வேற இன்ஸ்டிகேட் பண்றீங்க. உங்க ஃபேஸ் மட்டும் எப்படி பார்க்க முடியும்? வேண்டாம், சீக்கிரம் பக்கோடா ஃபினிஷ் பண்ணுங்க. நிறைய வேலை வாங்கிடுங்க. இந்த கடை பேர் என்னது? டீ கடை. தமிழ்ல தான் இருக்கு போர்டு. நரசூஸ் ஃபில்டர் காபி. ஆமாம், இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் உட்காந்து டீ காஃபி சாப்பிட்டுட்டு சைடு ட்ராவல் பண்ணி. காஃபி நல்லா இருந்ததா? எல்லாமே நல்லா இருந்தது. டீ ஆல்சோ வாஸ் நைஸ். இப்போ நல்லா தூக்கம் கலந்துச்சு. கழிஞ்சிச்சா? இப்போ நான் தூங்கிட்டா கொஞ்ச நேரம். இப்போ பாருங்க,
போடுறா பாட்டை. அங்க ஏந்த ஒரு சவுண்ட் ட்ரம் டான்ஸ் ட்ரம் டான்ஸ் புலி 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 புலி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன், ஓகேவா? அரவிந்தோட வெட்டிங் அட்டென்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இருக்கோம் இல்லையா? உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒரு சாங் டெடிகேட் பண்ணுங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. ஓகே, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுக்கலாம். 3 இயர்ஸ் குடும்பம் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. ஓகே, ஏதாவது டியூன் உங்க மனசுல இருக்கிற இந்த டியூன்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. whichever song you like. ஓகே, நானே போட்டுக்கிட்டா? போடுங்க. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் யோசிச்சுக்கிறேன். Few moments later. ஓகே, ஒரு டியூனோட ஒரு சிம்பிளான லிரிக்கோட நான் ஒன்று பண்ணுறேன். அது அரவிந்துக்கு டெடிகேட்டட் பண்ணுறேன் இந்த சாங்கை. ஓகே. ஐயையோ அவுட்டு இனிமே நீ போயிட்டு. அரவிந்து, ஐயையோ அவுட்டு இனிமே நீ போயிட்டு. வைஃபு கிட்ட வேணா தம்பி ஃபைட்டு. கூட சேர்ந்து சொல்லுங்க. வைஃபு கிட்ட வேணா தம்பி ஃபைட்டு. கால் பண்ணா உடனே எடுக்கணும், அப்பப்ப கால் பண்ணி பேசணும். வைஃபு கிட்ட வேணா தம்பி ஃபைட்டு. அரவிந்த் உனக்காக தான்டா. வைஃபு கிட்ட வேணா தம்பி ஃபைட்டு. வைஃபுக்கு டைமிக்கு அட்டனன்ஸு, வைஃபை சுற்றி சுற்றி வரணும் ஃபீலிங்ஸு. அப்ப கொஞ்சம் பேசிடு. வைஃபு கோச்சுக்கின்னு போனா சாரி கேட்டுடு. வைஃபு தானே நம்மளோட லைஃபு. வைஃபு தானே நம்மளோட லைஃபு. ஐயையோ அவுட்டு. அரவிந்தா, இனிமே நீ போயிட்டு. வைஃபு கிட்ட வேணா தம்பி ஃபைட்டு. புரிஞ்சவன் பிஸ்தா. வைஃபு கிட்ட வேணா தம்பி ஃபைட்டு. நன்றி, வணக்கம்.